லூயா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தில், நம்புவதற்கு ஏதுவில்லாத இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நம்புவதற்கு ஏது இல்லாத இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். யார்? தேவனுடைய மனிதன் ஆபிரகாம். விசுவாசிகளுடைய தகப்பன் என்று அறியப்படுகிற ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதும் இல்லை, ஒரு சான்ஸ் கூட கிடையாது. இருந்தாலும் நம்பிக்கையோட தேவனை விசுவாசித்தான். தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று தேவனை விசுவாசித்தான். வேதத்தில் வாசிக்கும்போது ஆபிரகாமுக்கு 75 வயதிலும் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் குழந்தை இல்லை. தேவன் ஆபிரகாமினிடத்தில் சொன்னார், நான் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன் என்று ஆபிரகாமினிடத்தில் தேவன் சொன்னார். சொல்லி நாட்கள் கடந்து போனது, வருடங்கள் கடந்து போனது. தன்னுடைய சரீரத்தில் பலகீனம், தன்னுடைய மனைவியினுடைய சரீரத்தில் பலகீனம் இருந்தாலும் ஆபிரகாம் தேவன் மேலே விசுவாசித்தான். அதான் நம்புவதற்கு ஏதும் இல்லை, நம்புவதற்கு 1% கூட நம்ப முடியாது சூழ்நிலைகளை பார்த்தால். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தானாம்? தேவன் மேலே விசுவாசித்தான். சூழ்நிலைகளை பார்க்கல, தன்னுடைய சரீரத்தை பார்க்கல, தன்னுடைய வாழ்க்கையில் ப்ரெசண்ட் சிச்சுவேஷனை அவன் பார்க்கல, அவன் தேவனுடைய முகத்தை பார்த்தான். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனம் ரொம்ப அருமையாக சொல்லப்படுகிறது. நம்புவதற்கு ஏதுவில்லாத இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. 20வது வசனம், அவன் விசுவாசத்திலே என்ன செய்யல? பலகீனமாக இருக்கல. ஸ்ட்ராங் ஃபெய்த் அவனுக்கு இருந்தது. அவனுக்கு பயங்கரமான ஒரு விசுவாசம். அவனுடைய விசுவாசத்தில் ஒரு பலகீனம் இல்லை. ஆண்டவர் மேல் அப்படி ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். என்ன நடந்தாலும், என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் எனக்கு நடத்துவார், என்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் என்கிற ஒரு விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. அவனுடைய வாழ்க்கையில் பயங்கரமான பலகீனம் இல்லை, பலகீனத்தை அவன் பார்க்கல, ஆண்டவருடைய முகத்தை பார்த்தான். நம்முடைய சூழ்நிலைகளில் ஆண்டவருடைய முகத்தை பார்ப்போம். நம்முடைய ப்ரெசண்ட் சிச்சுவேஷன் அல்ல, நம்ம இப்போ கடந்து போகிற இந்த சூழ்நிலைகள் அல்ல நம்ம பார்க்க வேண்டியது. ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நம்ம உறுதியாக என்ன செய்ய வேண்டும்? பற்றி கொள்ள வேண்டும். ஏதேஷம் 100 வயசு நெருங்கிட்டு அவனுக்கு. இருந்தாலும் ஆண்டவர் 75வது வயசில் சொன்னார், நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் என்று. இருந்தாலும் அவன் தொடர்ந்து ஆண்டவர் என்ன செய்கிறான்? விசுவாசித்து கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா! ஆண்டவர் விசுவாசிக்க தயாரா? நானும் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மை செய்வார் என்பதை நானும் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிக்க தயாரா? நீங்களும் விசுவாசத்தில் பலகீனமாக இருக்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் எனக்கு பெரிய காரியத்தை செய்வார் என்பதை நம்ம பரிபூர்ணமாக ஆண்டவர் மேலே நிச்சயம் விசுவாசிப்போம். ஸ்தோத்திரம். அதனுடைய 3வது பாயிண்ட், அது அந்த 19வது வசனத்தில், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதை எண்ணாத இருந்தான். ஹல்லேலூயா! சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதை எண்ணாத இருந்தான். எப்படி? அந்த கர்ப்பத்தால் ஒன்றுமே முடியாது, சரீரத்தால் ஒன்றுமே முடியாது. ஆனாலும் அவன் என்ன செய்யாதிருந்தான்? அந்த இதை செத்து போனதை அவன் எண்ணவே இல்லை. என்ன செய்தான்? ஆண்டவரை எண்ணினான். ஸ்தோத்ரா! ஹல்லேலூயா! நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நம்ம நம்புவோமா? சூழ்நிலைகள் செத்ததாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவரை நம்ம நம்புவோம். தேவாதி தேவனை நம்ம நம்புவோம். சர்வ வல்லமை உள்ளவரை நம்புவோம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நம்ம விசுவாசிப்போம். மற்றவங்களுடைய முகத்தை நம்ம பார்க்கண்டா, மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று நம்ம கவனிக்கண்டா. ஸ்தோத்திரம். அவர்கள் நெகட்டிவ் சொன்னாலும்
நம்முடைய இருதயத்தை புண்பட வைத்தாலும் அவருடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை நம்ம ஒரு பொருட்டாக எடுக்கவே வேண்டிய தேவை இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஒரு பொருட்டாக எடுப்போம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய வாழ்க்கையில் அதை அங்கீகரிப்போம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவன் என்ன செய்தான்? எண்ணாத இருந்தான். ஸ்தோத்திரம். அதனுடைய 20வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், என்ன, அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படல, அவன் அவிசுவாசம் இல்லை, தேவன் மேலே விசுவாசித்தான். தேவன் ஒரு வார்த்தையை சொல்லும்போ நமக்கு என்ன செய்யணும்? நம்ம அதில் சந்தேகப்படாமல் நம்ம விசுவாசிக்கணும். தேவ பிள்ளைகளை, அந்த அப்பேற்பட்ட விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். சாதாரணமாக இந்த வார்த்தை சொல்லப்படலை. ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் இருந்தது. என்ன? அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், ஓ, தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார், தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக தேவனை நம்பினான். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் தருவார் என்று ஆண்டவரை நம்பினார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நட்சத்திரத்தை பார்க்க சொன்னார். நட்சத்திரத்தை பார்த்து, ஓ, இதே போல் உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன், கடலில் உள்ள மணலை போல உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார். ஆனால் ரொம்ப நாள் போயிட்டே இருந்தது. ஆனால் அவனுடைய விசுவாசத்துக்கு ஒரு குறையே இல்லை. ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்முடைய விசுவாசங்கள் என்ன செய்யக்கூடாது? குறைப்பட்டு போகக்கூடாது. நம்முடைய விசுவாசங்கள் என்ன செய்யக்கூடாது? உறுதியாக இருக்கணும். அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? நாம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். ஸ்தோத்திரம். தேவனை என்ன செய்தார்? தேவனுக்கு மகத்துவம் கொடுத்தாரு. தேவனை ஆராதித்தாரு. ஸ்தோத்திரம். ஒன்றும் நடக்காத போதிலும் நம்மளும் என்ன செய்யணும்? நம்ம தேவனை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் நடத்துவார். ஸ்தோத்திரம். அது நடக்க வேண்டிய நேரத்தில் அது நடக்கும் என்று தேவனை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்த தயாரா? ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய நாமத்தை உயர்த்த தயாரா? ஒன்று நடக்காத போதிலும், ஒன்று சம்பவிக்காத போதிலும், ஒரு அற்புதமும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத போதிலும், ஆமென், ஸ்தோத்திரம், தேவனை ஸ்துதிக்க தயாரா? ஆராதிக்க தயாரா? ஆமென், ஸ்தோத்திரம். தேவன் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளை, ஆமென், ஸ்தோத்திரம், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார் என்று முழு நிச்சயமாக நம்புவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய பார்வைக்கு நம்ம பார்க்கும்போது நம்முடைய குடும்பத்தில் ஒன்றுமில்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லை, ஆமென், ஸ்தோத்திரம், எல்லா சூழ்நிலைகளும் மோசமாக இருந்த போதிலும் தேவன் மேல நம்ம விசுவாசம் வைப்போம். ஹல்லேலூயா, ஆமென். ஒப்பு கொடுப்போமா? இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். பெரிய காரியத்தை செய்வான். நம்ம ஒரு வார்த்தை ஜெபிப்போம். நல்ல தேவனை நாங்கள் ஸ்துதிக்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய பாதபிடத்தில் நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, அப்ரஹாம் தன்னுடைய வாழ்க்கையில உம்மை விசுவாசித்தான். ஆண்டவரே, அவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவன் அற்புதத்தை செய்தது போல உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே விசுவாச பிரைஸ் உண்மையில அதிகமாக விசுவாசிக்கட்டும். ஆண்டவரே, அவிசுவாசங்களை மாற்றுங்க, அற்புதத்தை செய்யுங்க, கிருபைக்குள் மறைங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen. ஸ்தோத்திரம்.